இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 25 தான் வந்துருக்குமா. ரொம்ப ஸ்பீடாக போகிறோம்ல. ஆமாம், ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருக்கோம். அதை விடுங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க எல்லாருக்கும் வீக்கெண்ட் தான். இதுக்காகவே ஏன்ஷியன் டிபிரிஸ் வந்து போய் மைன் பண்ணிட்டு வந்தேன். மைன் பண்ணிட்டு வந்து டைமண்ட் இருக்குது, பிளாக் இருக்குது, கோல்டு, இது எம்ராய்ட். அதனால் ஃபஸ்ட் லேயர் அதுக்கு என்ன பண்ணா அயன் இந்த மாதிரி கோயில் மாதிரி நான் கட்ட போகிறேன். ஏன்னா நம்ம வீக்கெண்ட் ஒரு கோயில் விதமான ஒன்று அதான். அதனால் இந்த நான் உட்டில் கட்ட போகிறேன். உட்டில் இந்த டார்க் ஓக் தான் இப்படியே இருக்கிட்டு கடுப்பாக இருக்குது. இது தூங்கிக்கோ, தூங்கடா தூங்குடி. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் பார்க்குறேன். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே ஒரு 10 பிளாக் என்னமோ ஏற்றிருக்கேன். எத்தனை பிளாக் வேணாலும் ஏற்றிக்கலாம் நீங்கள். அப்புறம் இந்த இது இந்த இது வந்து 14 பிளாக் இந்த மாதிரி இது. அப்புறம் 20 பிளாக் கொண்டு வந்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ணலாம், அது மறந்துட்டேனே. 9 × 9 அதுக்கு முதல்ல 14 2 1 2 2 ஒரு கணக்கு போட்டுருக்கேன். யூஸ் பண்ணலாம். ஓகே. ஓகே. இங்கே இந்த இடத்த வச்சுக்குவோம். இதுக்காக சும்மா ஒரு இதுக்கு வச்சேன். 1 2 3 4 5 6 7 8 9 9 × 9 × 9. எதுக்கு நம்ம இப்பெல்லாம் பேசிட்டு வேணாம். அதான் தமிழ் சொன்னால் ஒரு புத்தகமாக வச்சு பார்த்தீங்களா. இங்கே எத்தனை ஒரு 3 பிளாக் 1 2 இந்த இடத்த வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே இது எடு ஃபைன். 9 × 9 1 2 3 6 தான் இருக்குது. 7 3 6 7 தான் இருக்குது. 8 9 இது உடச்சுக்கலாம். இது வாய் விட்டுது. நம்ம நிறைய பிளாக் விட்டுருங்க. 14 பிளாக் விட்டேன். ஓகே, அதை விட நம்ம கரெக்டாக 9 × 9 கோயில் கிடைக்கும். திஸ் இஸ் த நைஸ் டே. நம்ம கோயிலுக்காக கும்பிட போகிறது வீக்கெண்டாக தான். வாடா இது ஃபுல்லாக இந்த இடத்துல அயன் ஃபுல்லாக வைக்கணும். நம்ம ஒன்றும் அயன் ஃபார்மே கட்டில. அடுத்த வீடியோவில் கட்டிடலாம் சரியா. ஓகே, இதை கட்டிட்டு அடுத்த லேயர் பாருங்க கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வச்சிடணும். ஐயோ காப்பாற்றுவேன். அடுத்து அயன் தேவையில்லை. இதே மாதிரி வச்சுருக்க மாதிரியே வச்சுட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு இது விட்டுடும். என்னமோ வளர உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ எம்ராய்டு லேயர் முடிஞ்சு. எம்ராய்டு பிளாக் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது தான் கோல்டு. அது எத்தனை 1 கோல்டு எப்படி நெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது எப்படி வச்சுக்கோ அதே மாதிரி வச்சுக்கணும். வச்சு கண்டிப்பாக பண்ணுறேன். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கேஸ். இங்கே பாருங்கள் டைமண்ட் பாருங்கள் கொஞ்சம் எப்படி வந்துருக்கேன். 9 வர வேண்டியது 9 வர வேண்டியது. இங்கே எப்படி வந்துருக்கு பாருங்க. தப்பா இதை பண்ணிட்டேன். ஒரு பிளாக் விட்டு பத்தாருமா. நான் அதை ரெடி பண்ணிட்டு வரேன். அதை ரெடி பண்ணிட்டேன். வீக்கெண்ட் எங்கேயோ கொண்டு போய் ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பிளாக் கொடுத்துட்டு இது வச்சுக்கோ. வச்சுட்டாங்களா வருதா நான் வரக்கணும். டைமண்ட் தான் வைக்கணுமாடா. ஒரே தாண்டா வைக்கணுமா. சரியா பார்த்தாலையா இல்லை குடும்பம் சார் இவ்வளோ மாதிரி வருதா வருகிறது. என்னோட இதில் டைமண்ட் வச்சுப்பேன். நம்ம டைமண்ட்லாம் கொடுப்போம். 2 டைமண்ட் வச்சுருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணுவேன். இதை கிளிக் பண்ணுறது நம்ம க்ரியேட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. சாலமாக ஓகே. என்ன வைக்கலாம். ஜம்ப் வைக்கலாம். ஹெல்த் முக்கியம் தான் நமக்கு. இதில் இருக்குது ஃபுல்லாக இருக்குல்ல. இது வைக்கலாமா. ப்ளஸ் ஹெல்த்தும் ஸ்பீட் வைக்கலாம். அது போய் இது வைக்கலாம். 2 தான் வைக்கணும். அதனால் ஸ்பீட் மட்டும் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட் பேசாமல் இருக்கோமா. ரெஸ்டாரண்ட் வைக்க முடியாது. ஐயோ டைமண்ட் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஏன்ஷியன் டிபிரிஸ் பேச வைக்கலாமா. ஏன்ஷியன் இங்கே தான் வைக்க முடியும். பரவாயில்ல கொடுக்குறேன். ஏன்னா இது கூட கொடுக்கலன்னா எப்படி டைமண்ட் தானே போயிட்டு போகுது. ஸ்பீடாக போனால் டெய்லி நடக்கா. ஐயோ இறக்கி விட்றா. இன்னும் எனக்கு பிரச்சனை ஸ்க்ரீன் தெரில. கொஞ்சம் ஓகே தான். அது நைட்டு வேறு கோயிலை கட்டி முடிப்பாங்க. கொஞ்சம் ஸ்பீடு ஓகே தான். ஹெல்த் இருக்குது. ஹெல்த் என்னடாச்சு. ஹெல்த் வேறு ஒரு தனி கொடுக்குமா. ஹெல்த்து கொடுக்க மேடம். ஹெல்த் வேணும்டா. ஹெல்த் எப்படி கொடுக்குறது. நம்ம கோயிலை நான் கட்டி முடிச்சுட்டு காமிக்குமா. கோயிலாக இருங்க கைஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. எப்படி நம்ம டெக்கரேஷன் நைட் நேரத்தில் பளிச்சுன்னு இருக்க. அதான் இந்த நைட் நேரத்தில் காமிப்போமேன்னு தான் காமிக்கிச்சேன். நல்லா இருக்குமேன். இந்த ஸ்டோன் பார்த்தீங்களா எப்படி ஒன்றும் ஃபுல்லாக முடிக்கல. கடைசியில் உங்களுக்கு ஒன்றான்னு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக பண்ணியிருப்பேன். ரியாலிஸ்டிக்காக இல்லை ரியலில் இருக்கிற மாதிரி படத்துலலாம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபுல்லாக முடிச்சு காமிக்கிறேன் கைஸ். ரொம்ப கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கே பாட வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு கட்டினது வரைக்கும் காமிக்கிறேன். அப்புறம் நாளைக்கு ஃபுல்லாக கட்டிடலாம். நாளைக்கு ஃபுல்லாக கட்டி காமிச்சிடறேன். வீடியோ போட்டுலாம் பூரா போகணும். இதுக்கா ஓகே. ஓகே இருறா பூரா இது
அப்படியா வேலை செய்தா இதுவும் நல்லா இருக்குது அப்படி இது நல்லா இருக்குல்ல இது இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி வேலை செய்தான்னு தெரியல இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். இதுதான் சீக்ரெட் ரூம், கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற சீக்ரெட் அறை தான். இது ஃபுல்லாக சீக்ரெட் அப்படிலாம் இதெல்லாம் முடியும். இங்கே பூசாரி ஆளை விட்டு அந்த ஆளுக்கு சம்பளம் வேறு கொடுக்கணும். எவ்வளோ தலைவலிப்பாரு. இந்த மாதிரி வரும் அது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிடலாம். ஃபுல்லாக கொஞ்சம் தான் வரும், ஸ்டெப்ஸ் வரைக்கும் வரும், அதுக்கு மேலே வராது. அப்புறம் நிறைய பண்ணுவோம் இந்த இடத்துல பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே விழுந்தனா மாமா மதியாதான் போவோம் டொய். ஓகே ஆல் நகைஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பண்ணால் மட்டும் போயிடவே போயிடாதீங்க. நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பார்ப்பாங்க மனுஷங்க.